ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த அப்பா கருப்பசாமி உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கையோட, நீ ஆசைப்பட்டதுதான் கொடுப்பேன்ற சந்தோஷத்தோடு தானே உனக்காக அனுப்பின பரிசு பெட்டியை தொட்டாய். இந்த பரிசு பெட்டி என்பது உனக்கான பொக்கிஷமாக உன்னிடம் வந்து சேர்ந்ததற்கு, அதாவது நீ ரொம்ப நாளா நடக்கணும் முடியணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்த விஷயத்தை தான் உனக்கு முடிச்சு கொடுத்து பேரதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக இந்த பரிசு பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். நல்லவங்களுக்கு சோதனை காலம் வந்தாலும் ஒருபோதும் தோற்பதில்லை. என்னை நம்பிய உன்னை நானும் தோற்க விட்டுடக்கூடாதுன்னு தான் எல்லா நன்மைகளையும் வச்சு இந்த பரிசு பெட்டியை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். நீயும் நம்பிக்கையோடு இதை தொட்டு விட்டாய் தானே. இப்போ முழுவதுமாக நான் சொல்றத கேட்டினா எல்லா நற்பலன்களும் உன்னை வந்து சேரும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்குமே கூட பாதுகாப்பு கவசமாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நான் எப்போதும் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன் கூடவே தான் இருக்க போறேன். அது தெரியாம நீ எங்கெங்கேயோ என்னை தேடி அலையாதே என் செல்லமே. முதல்ல இந்த கருப்பசாமி உனக்கு நல்லது செய்வேன்னு, உன்னை பாதுகாப்பேன், உன் குடும்பத்துக்கும் உனக்கும் துணையா இருப்பேன்னு என் மீது முழு நம்பிக்கை வை என் மனமே. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் உன்னை வழி நடத்திட்டு போய் உனக்கு வெற்றியை கையில ஒப்படைச்சு உனக்கு வழித்துணையாக என்றும் என்றென்றும் நான் இருக்க தான் போறேன். உனக்காக மற்றவங்க எவ்வளவோ சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிருக்காங்க. அதை ஒருபோதும் மறந்து விடாமல் அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஓடிப்போய் உதவக்கூடிய ஆளாக நீ இரு. ஏன்னா நீ தேவைப்படும் போது, உனக்கு ஒரு தேவை இருக்கும்போது நீ கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு உதவி செய்ய தயாராக இருந்த அந்த மனிதர்களுக்கு நீயும் எப்போதும் நன்றி கடன் பட்டவனாக இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு துணையாய் இந்த கருப்பசாமி நானே வந்த பிறகு இனி உன்னுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுதல்களும் நிறைவேறாமல் இருக்குமா என்ன? நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு தருவேன். நீயும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். இனிமே உன் வாழ்க்கையில நீ பெருசா ஆடம்பரமா எதையும் எதிர்பார்க்க மாட்ட. வாழ்க்கையின் உண்மையை புரிஞ்சுக்கிட்டன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் அன்பும் பாசமும் அக்கறையும் மட்டுமே போதும்னு தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஓடி வர்றேன். நீ அழகான என் அன்பு பிள்ளை. ஆடம்பரமா வாழணும்னு யோசிக்காத பிள்ளை. காசு பணத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வசதிகளை மட்டும் கொடுங்கன்னு கேட்கிற பிள்ளை. அப்படி இருக்கும்போது உனக்கு நானும் எனக்கு நீயும் உறவாய் அல்ல உயிராய் அல்லவா இருக்கிறோம். உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போல முடிச்சு தர தயாராக தான் இந்த பரிசு பெட்டியோட உன்னை நோக்கி வந்தேன். என்னுடைய கைகள் இப்போது உன் தலை மீது வைத்து ஆசீர்வதிக்கத்தை கொடுப்பதற்கு தயாராயிடுச்சு. நான் இப்போதே உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என் செல்லமே. உன் உடம்புல இருக்க உடல் நோய்களும் உன் மனசுல இருக்க கஷ்டங்களும் காயங்களும் எல்லாமே இப்போ மறைஞ்சு போக போகுது. உன் உடல்ல சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது. அது நீ சரியா கவனிக்காம அலட்சியமா இருந்தது எனக்கு தெரியும். அது மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் முழுவதுமாக எல்லாத்தையும் சரி செய்வதற்காக என்னுடைய கைகளை உன் தலைக்கு மேல வச்சு உன்னை ஆசீர்வதித்து அத்தனையையும் சரி செய்து விட்டேன் என் செல்லமே. இந்த கனகம்பீரமான ஆஜானு பாகுவான கருப்பசாமியின் கம்பீரமான சக்தியை உனக்குள்ள நான் இறக்கிட்டேன். இனிமே உன்னுடைய குறைகள் எல்லாம் மறைந்து போய் உனக்குள்ள புது தெம்பும் புது சக்தியும் வருவதை கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய். இங்க உள்ள மனிதர்கள் எல்லாரும் உனக்காக வந்து எதுவும் செய்யவும் மாட்டாங்க, உனக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிற்கவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கையும் அவரவர்கள் குடும்பமும் முக்கியமாக போயிடுச்சு. இங்க எல்லாருமே அவரவர்களுக்கு உண்டான நியாயத்தை தான் பேசுவாங்களே தவிர உனக்குடைய நியாயத்தையும் நீதியையும் நேர்மையையும் யாரும் சொல்ல வரமாட்டாங்கன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த கருப்பசாமி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்றத ஒரு சிறு விஷயத்துல சொல்றேன் கேட்டுக்கோ. காசு பணம் இருக்கிறவன கடவுளா நினைச்சு கும்பிடுவாங்க. ஆனா உன்கிட்ட நல்ல குணமும் நல்ல மனசும் உதவி செய்யக்கூடிய எண்ணமும் இருந்தாலும் உன்னை சாதாரண குப்பையாக வீணாகத்தான் நினைப்பாங்க. நடிச்சு பேசுறவனையும் நல்லவன் போல சிரிச்சு பேசுறவனையும் உண்மையாவே நல்லவன்னு நம்புவாங்க. ஆனா நீ எப்போதுமே உண்மையவே பேசினாலும்
உன்னை பைத்தியக்காரன், ஒன்றும் தெரியாதவன், தெளிவில்லாதவன் தான் உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருந்தினா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப யதார்த்தமாக பாசமாக பழகுனினா, அவன் ஏமாளி, எல்லாரையும் உண்மை நம்பிடுவான், எல்லாரும் சொல்கிறதையும் உண்மைன்னு நம்பிடுவான்னு உனக்கு ஏமாளி பட்டம் கொடுப்பார்கள். ஆனால் நீ நல்லதை எடுத்து சொல்ல போனினா, வாழ்க்கை இதுதான், நம்ம எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு உண்மையை எடுத்து சொன்னினா, உன்னை கோமாளியாகவும் பார்ப்பதற்கு தயங்க மாட்டார்கள். ஆக மொத்தத்தில் நல்லவனுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பெயர் பைத்தியக்காரன், ஏமாளி, கோமாளி. ஆனால் பொய்யா பேசி பொய்யா நடிச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதர்களை தான் நல்லவன், வல்லவன், கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனது அன்பு பிள்ளையே, உன் கூடவே இருக்கிறவங்கள கெட்டவன்லாம் நல்லா இருக்கான், நிம்மதியாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நல்லவனாகிய நீ கஷ்டப்படுவது எனக்கு தெரியாமல் இல்லை என் தங்கமே. கெட்டவனா இருக்கிறவனும் அடுத்தவன் குடியை கெடுத்து சந்தோஷமா வாழ்பவனும் நீண்ட காலம் நிரந்தரமாக இப்படி வாழ முடியாது. கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். ஆனா இத்தனை நாள் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சும் கூட நியாயமா நேர்மையா முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைச்ச உன்னை நான் கைவிடாம இப்போது காப்பாற்ற போறேன். உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நேர்மையும் நல்ல குணமும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. இப்போதைக்கு நீ நினைச்சது நடக்காம சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கே தவிர சீக்கிரமே இது எல்லாத்தையும் நான் சரி செய்ய போறேன். உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூட உன்னை மெருகேற்றத்தான் வந்ததே தவிர நிச்சயமாக உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ உன்னை வருத்தப்படுத்துறதுக்காகவோ நான் இதை செய்யல. வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு புது புது விஷயங்களை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில ஒரே கவலையா இருக்கு, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குன்னு உன்னுடைய பிரச்சனைகளை இங்க யாருக்கிட்டையும் போய் விளம்பரப்படுத்தாதே. ஏன்னா உன்னுடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் வருத்தத்தையும் வாங்குவதற்கு இங்கு யாருமே கிடையாது. முடிஞ்சா ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல உனக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு பின்னால போய் பேசி எதையாவது பிரச்சனையை உண்டு பண்ணி இன்னுமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உனக்கு உண்மையாவே ஆறுதல் சொல்றவங்க யாரு, ஆறுதல்ங்கிற பேர்ல உன் வாழ்க்கையில விளையாடுறவங்க யாருன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது ஆறுதல் தேடியோ அமைதியை தேடியோ யாரையும் நோக்கி போகாதே என் தங்கமே. நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னை தேடி வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் மனசு மட்டுமல்ல, உன் வீட்டில் இருக்க மனசும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கூட சந்தோஷமாக மகிழ்ச்சி அடையும்படி இனி எல்லாத்தையுமே உனக்கு நல்லதாக நான் முடிச்சு தரப்போறேன். உன் கூட உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படாதே என் செல்லமே. உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க நான் இருக்கேன். நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேல முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் முடிச்சு தரப்போறேன். இனி உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நனவாக மாறப்போகுது. உன்னுடைய லட்சியங்கள் எல்லாத்தையும் நான் அப்படியே நிறைவேற்றுவேன் என் செல்லமே. உன் மனசுல இருக்க காயங்கள் எல்லாம் மாறி போகும். உன் கற்பனைகள் எல்லாம் மாறி நனவாக நிஜமாக ஆகி போகும். கனவுகள் கலைந்து போகுதே, நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு தானே இத்தனை நாளா வருத்தப்பட்ட. இந்த கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கும்போது நீ நினைச்சது எப்படி நடக்காமல் நான் விட்டு விடுவேன்? கூடிய சீக்கிரமே நான் உன் கூடவே இருந்து உன் விருப்பத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தா போதும். எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சு போய் உன்னுடைய இஷ்டகாலம் உனக்கான இஷ்டப்படி நடக்கும்.